Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கடலை மாவு வச்சு ஸ்நாக் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த கடலை மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, வெள்ளை எள்ளு வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா நம்ம கலந்து மறுபடியும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ கலந்து விட்டாச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்துற வேணாம், தண்ணி அதிகமாகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக இன்னும் பதத்துக்கு வந்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இது கூட இன்னும் கொஞ்சமாக ஆயில் மட்டும் சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா நான் சாஃப்டாக வந்துட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி அழுத்தினோன்னா நமக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எந்த மாதிரி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், எல்லா மாவுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நடுவில் வேகிறதுக்காக இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம குத்தி விட்டால் தான் நடுவுலேயும் வேகும். இல்லைன்னா நடுவில் மட்டும் மாவாக இருக்கும், வேகாது. அதனால தான் இங்கே நான் வந்துட்டு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துடலாம். ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா கருகிடும், உள்ள வேகாது. அதனால தாங்க. இங்கே பாருங்கள், போட்டதோடய நல்லா மேலே வருது பாருங்கள். நல்லா கலர் மாதிரி வரணும், நல்லா வெந்து வரணும். இது வந்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வந்துட்டு மொறுன்னு நம்ம கிடச்சிருங்க. இப்போ கலரும் நல்லா மாறிடுச்சு, நல்லா உள்ளே நல்லா வெந்துருச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு நான் எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.